படித்தவன் இறைவனா வாங்குறாங்க. இறைவனுக்கு ஒப்ப அவனை பார்க்கறான். அம்மா அப்பாவுக்கு ஈடா பார்க்கறான். இன்னொரு அம்மா அப்பான்னு கூட சொல்ல முடியாது. அம்மா அப்பாவுக்கு இணையானவர்கள் ஆசிரியர்கள், வாத்தியார்கள். ஆனா இங்க என்ன நடக்குது? ஒரு மாணவன் நல்லா இல்ல, அவன் தவறா இருக்கான, அவனை கண்டிக்கணும். அந்த இடத்துல நீ இருக்க. ஒரு மாணவி தவறா போறாள, அவளை கண்டிச்சு நல்வழிப்படுத்தணும். அந்த இடத்துல நீ இருக்க. ஆனா நீயே என்ன செய்யற? இந்த இடத்துல அம்மா அப்பாவை காட்டிலும் இந்த பிள்ளைய வாத்தியாட்ட, ஆசிரியர்கள்ட்ட, பள்ளிக்கூடத்துல தானே ரொம்ப நேரம் இருக்குதுங்க. நேரம் வேணா அதிக நேரம் இருக்கலாம் பெற்றோர்கிட்ட, ஆனால் அதுல 8 மணி நேரத்துக்கு மேல தூக்கத்துல இருக்குதுங்க. மிச்சம் உள்ள நேரத்தை நீ கடத்தி பாரு. ஆத்தா பண்ணிட்டு இருக்கிற விட இந்த ஆசிரியர் வாத்தியார்கள் கிட்ட தான் அந்த பிள்ளைய நிக்குதுங்க. அங்கதான் வாழுதுங்க, வளருதுங்க. அடுத்த தலைமுறையினுடைய தலைவர்கள் வகுப்பறையில் தான் உருவாக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட வகுப்பறையில இருந்து நல்லது கெட்டதை சொல்லித்தர வேண்டிய வாத்தியானே பிள்ளைகளை சீன்றான் அப்படின்னா இது வேலியே பயிர மேயுது.